அரசு மற்றும் கமலம் மறுவாழ் மையம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கே ஒரு பொருள் கிடைக்குதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும். அது நம்ம பிள்ளைங்கள மத்தியில் அதை நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம ஒரு பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். ஒரு பொருள் அவங்கக்கிட்ட இல்லையா, நம்மக்கிட்ட 2 பென்சில் இருக்கா, ஒரு பென்சில் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஸ்கூலில் ஷேரிங் டே செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ பார்த்திங்களா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்கவுங்களுக்கு வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்குற பொருளை கொண்டு வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது தான் ஷேரிங் டே. எப்படி எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஷேரிங் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த பொருளை மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறியா? சரி, இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன் உங்க ஸ்கூல்ல? என்ன பண்ண வந்திருக்கீங்க இங்கெல்லாம்? சொல்லுங்கடா. ஷேரிங் இப்படின்னா அப்படிலாம் இல்ல, சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. ஷேரிங்னா என்ன? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் என்னது ஷேரிங். அப்படிதானே? வீட்டுல அம்மா ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, அழகா கட் பண்ணி வெட்டி எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுத்தாதான் அது கரெக்டான அம்மான்னு இருக்கும். இல்ல தனியா முன்னாடிக்குள்ள வச்சுட்டு ஒரு பையன் கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா அது அம்மா கரெக்டா இல்ல. இவ்வளோன்னு இருந்தா கூட என்ன செய்யணும், பிச்சு எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும், கொடுத்து சாப்பிடணும். நீங்களும் அப்படிதான் ஸ்நாக்ஸ் கொண்டாடுங்க. ஒரு டப்பா நிறைய நல்ல சிப்ஸ், நல்ல கேக்கு, பிஸ்கெட் எல்லாம் நல்லா கொண்டாந்து ஒழிச்சு வச்சு ஒரு இடத்த வச்சிருப்பாங்க, பொதிஞ்சு வச்சு அப்படியே அமுக்க வேண்டியது, பிக்கி அப்புறம் தண்ணி கொடுக்க வேண்டியதெல்லாம் வரும் இல்லையா? அதை பக்கத்துல இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு, அண்ணனுக்கு சாப்பிடு, தம்பிங்க சாப்பிடு, மேம் மிஸ் உங்களுக்கு வேணுமா அப்படி கேட்டு சாப்பிடும் பத்தியா, அதுக்கு பேர் தான் என்னது எப்பவுமே அடுத்தவங்க தர்றத கை நீட்டி இங்க பாரு கவனி, இப்படியே வாங்கி என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. எப்பவும் நம்ம கையில இருந்து எடுத்து என்ன செய்யணும், கொடுத்து பழகணும். அப்படி கொடுக்க என்ன ஆகும், நம்ம கை இங்க நிரம்பிக்கிட்டே வரும். எவ்வளவு நீ எடுத்து கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கை என்ன செய்யும், நிரம்பிக்கிட்டே வரும். சரியா?
பெரியவங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். இருக்கிற பண்ணாடை, இருக்கிற ஒண்ணுக்கு ஆகாத துணி, 15 வருஷமா 20 வருஷமா நாங்க அதை தான் கட்டுவோம். நாரி போன அனுப்பி வந்த இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெளியே தருங்க. இன்னைக்குள்ள லெவலுக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே அனுப்புண்டேல தான் இருப்போம். நம்மளும் போய் சீக்கிரம் சேர்ந்துருவோம். என்ன பண்றது? அதை யார் எடுத்துட்டு போறது? போறத குழியில கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, மீதி என்ன செய்வாங்க, யாரும் எடுத்துருவோம். ஆனா நீ ஆசைப்பட்டு வாங்க, நீ அனுபவி, நீ வந்து நம்ம மனப்பான்மை மாறினாலே நம்ம மாறிடுவோம். நம்ம உள்ளான மனுஷன் மாறிடுவான், நம்ம பக்கத்துல உள்ளவங்க மாறுவான், நம்மள பாக்குறது மாறுவோம். ஒண்ணுமே இல்ல, நானே வரேன், ஒழுங்கா தலைச்சிக்க மாட்டேன், ஒழுங்கா பூ வைக்க மாட்டேன், நீட்டா ட்ரெஸ் பண்ண மாட்டேன், அப்படி வந்து கூட நீங்க என்ன சொல்றீங்க? பிடிச்சுன்னு குறையாது. துணி இல்லை இன்னைக்கு பாரு, ஈஸியா சொல்லிடலாம். இன்னைக்கு மேம் என்ன கலர், நேற்றுக்கு பச்சை தானே, அப்ப இன்னைக்கு மஞ்சள் இருக்கும். இன்னைக்கு நேற்றுக்கு வெள்ளை தானே, இன்னைக்கு கருப்பு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அவங்கவுங்க சூழ்நிலையில எல்லாருக்குமே நல்ல துணிமணிகளை தந்துருக்காரு. அப்படி ஒரு ஆள் துணியே இல்லைன்னு சொல்லுங்க, நான் துணி தான் வாங்கிட்டேன். யாராவது இருக்கீங்க? இருக்கிறதுக்கு துணியே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லுங்க, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். அதுதான் நான் நம்ம என்ன செய்யணும், அழகா இன்னைக்குள்ள கால இயற்கையில நம்மள அழகா பார்த்துக்கணும், சுத்தமா பார்த்துக்கணும். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், முதல்ல யோசிச்சு பார்க்கணும். சாதாரண தெருவில் நீங்க தண்ணியே ஊட்டாத ஒரு பூ அவ்வளோ கலர் கொடுத்து அதுக்கு அழகான இலை கொடுத்து அது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம அவருக்கு கையால படைக்கிறது மனுஷன் நம்ம எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். நீங்களே பாருங்களேன். உள்ள அதுக்கு நீங்க நான் 10,000 ரூபாய் போடாங்கன்னு கேட்டுவேன், நான் 7,000 தான் கேட்பேன். அப்படி கிடையாது, 100 ரூபா கூட வாங்கி கேட்பேன். ஆனால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம கட்டுறோம். பார்த்தியா, நான் நல்லா அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் நல்லா நீட்டாக இருக்கேன். நமக்கு நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் தன்னாலே அதை செய்யும் வரும். அதனால சுத்தம் 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 ஒழுங்கு அழகுன்னு சொல்றது இதுதான். எல்லாமே லைஃப்ல ஒரு பார்ட். அந்த அழகோட நம்ம கையை நீட்டி அடுத்தவங்க ஒரு படி சாப்பாடு கூட ரசிஞ்சு கொடுத்தாலும் என்ன செய்யும் சொல்லுங்க, அதுதான் கொடுக்குறது. நீங்க வந்து வயது நெக்லஸும் இதுவும் கொடுத்தெல்லாம் ஒண்ணுமே யாருக்கும் நிறைய போறதே கிடையாது. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியானத்துக்கு சண்டே சிக்கனோ மட்டனோ செய்யும் போது லாஸ்ட் அந்த சட்டியில எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி அடுத்து இருக்கு ஊற்றும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றும்போது கடைசியில் கொஞ்சோண்டு கிரேவி இருக்கும், கொஞ்சம் சாப்பாடு போட்டு அது பெரியவங்கலேருந்து சின்னது வர வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, எங்கள் அப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என் பிள்ளைகள் வரையிலும் எல்லாத்துக்கும் இருக்கிறத அப்படியே அந்த பாத்திரத்தோட வந்து ஒவ்வொரு உருண்டை ஊட்டி வாயில. அது இன்னைக்கு வர மனசு செய்யுது. நமக்கு அம்மாவில் ஒருத்தங்க இருந்தாங்க, அதை வந்து தனியாக அவங்களே அதை பிரச்சனை திருட்டு போகலாம், இல்லை கூட ஒரு மகன் மட்டும் சாப்பிடலாம், இல்லை அப்பாவுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க அது செய்யவே இல்லை. அதனால நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒன்னா வெட்டுனாலும் அதை என்ன செய்யலாம், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு மனப்பான்மை. இப்ப மோகன் எடுத்துக்கோங்க, வாங்கி வாங்கி பக்கத்துல ஒண்ணு கூட என்ன செய்ய மாட்டான். கவனிக்கிறீங்களாடா? உங்களுக்கு தான் கதை சொல்லிட்டு இருக்கேன், கவனிக்கிறீங்களா? வாங்கி வாங்கி வைப்பாங்க, கொடுக்கறது வராது. அப்படியே கொடுத்தாலும் உடைஞ்சது ஓட்ட ஒண்ணுக்கு ஆகாதது மட்டும்தான் செய்வாங்க. நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அறிவுக்கு தக்க நம்ம என்ன செய்யணும், கொடுக்க பழகிறத நம்ம என்ன செய்யணும், கத்து கொடுக்கணும். அதுதான் எனது ஷேரிங். நம்மள என்ன இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும், யாராவது கேட்டாலும் கேட்கட்டாலும் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்னாலும் என்ன செய்யணும், கொடுக்கணும். புரியுதா? தீபாவளி வரும், கிறிஸ்துமஸ் வரும், நிறைய பலகாரமா டப்பா டப்பாவும் செஞ்சு வச்சா ஒரேடியா வச்சு மாசக்கணக்கா தின்னாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டோல வருவேன், ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு 4 முறுக்கு அச்சு முறுக்கு எல்லாம் உடனே என்ன செய்யுங்க, பார்க்கதான் போறோம் 2 மாசத்துல. புரியுதா? அதுதான் இப்ப என்ன பண்ண போறோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழகழகா திங்ஸ் கொண்டிருக்காங்க, கிஃப்ட் கொண்டிருக்காங்க. நீங்களும் கொண்டிருக்கீங்களா? யார் யாரும் கிஃப்ட் கொண்டிருக்கா? மெல்லின் மட்டும் இல்லையா, யார் யார் கிஃப்ட் கொண்டிருக்கீங்க? கை தூக்காதாலும் கிஃப்ட் கிடையாது.